பெருசாக தான் இருக்கு. இந்த கேன்டீன்லேயாச்சும் நல்லதா சாப்பாடு கிடைக்குதான்னு பார்ப்போம். இன்னும் யாரையும் காணோம். ஒருவேளை இன்னும் கேன்டீனுக்கு யாரையும் ஆள் எடுக்கலையோ? அந்த விஸ்வாவை தானே கூப்பிட்டுருப்பாங்க. ஒருவேளை கழட்டி விட்டாங்க போல. இவ வேற வந்துட்டாளா? ஐயோ, சரி சமாளிப்போம். என்ன பண்ணி தொலையிறது? ஹே விஸ்வா, நீ என்ன பண்றீங்க? பார்த்தா தெரில, கேன்டீனில் நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நீ என்ன இங்க வந்துட்டியா? நான் கூட நீ வரலையாட்டிருக்கு, உன்னை விட்டுட்டானுங்கன்னு நினைச்சேன். கடைசியில் ஒன்னே வால் மாதிரி கூப்பிட்டு வந்துட்டானுங்க. உனக்கு என்னடி இதில் பிரச்சனை? உனக்கு ஏன் எரியுது? சரி, இப்போ எதுக்கு தேவையில்லாம் பேசிக்கிட்டு? உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்பேன்? சூடா காஃபி தான். சூடாக காஃபி வேணுமா? சரி, எடுத்துகிட்டு வரேன். என்னை பழி வாங்க நினச்சி காஃபி எடுத்து என் மேலே கொட்டிடாத, சரியா? நான் ஏன்டி உன்னை பழி வாங்கணும்? உனக்கான தண்டனை உனக்கு தானாக தேடி வரும். ஐயோ, பயந்துட்டேன். போடா, போய் எடுத்துட்டு வா போ. அடைச்சே, யார் யாருக்கோ சாவு வருது, இவளுக்கு வந்து தொலைய மாட்டேங்குது. இந்த ரேஷ்மா அவனும் கூட சேர்ந்துட்டு ஓவரா பண்றா. ஒரு காஃபி குடிக்க வர சொன்னதுக்கு என்ன பிகு பண்றா? இருக்கட்டும், இந்த புதுசா இன்டர்வியூ வச்சு ஆள் எடுக்கிறாங்கல்ல, அதுல வர ஒரு சில பொண்ணுங்களை என் கேங்ல சேர்த்துக்கிட்டேன். அப்ப அவளுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. ஏண்டா, உனக்கு இந்த காஃபி எடுத்துறதுக்கு இவ்வளோ நேரமா? சரி விடு. அம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம ஆஃபீஸ்ல புதுசா ஆள் எடுக்க போறாங்களாண்டா. ஓ அப்படியா? நல்ல விஷயம் தானே. அது சரி, நீ என்னைக்கு அவனுங்களை விட்டு கொடுத்துருக்க? அப்படி என்னதான் உனக்கு பண்ணானுங்கன்னே தெரியல. அப்படியா? கூடிய சீக்கிரத்தில் உனக்கும் நடக்கும் பிரீத்தி, அன்னைக்கு நீயே தெரிஞ்சுப்ப. சரி சரி, அறுக்காத, கிளம்பு. கொஞ்ச நேரம் நான் ஃப்ரீயா வச்ச காஃபி குடிக்கிறேன். வந்துட்டான். நான் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் அவ சொல்றா. கடவுளே காப்பாத்துப்பா. டே விக்ரம், போன விஷயம் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மச்சான், சாதா விஷயந்தான். எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அப்புறம் மச்சான், நீங்கள் வரத்துக்கு லேட் ஆச்சா? அதனால நாங்கள் ஒரு முடிவு எடுத்து அந்த ஒர்க் பண்ண சொல்லிட்டோம். எதுவா இருந்தா என்னடா இப்போ? அதனால என்ன? சரி, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன விஷயம்னா, நம்ம இவ்வளோ பெரிய கம்பெனி எடுத்தது பெருசு இல்லை, ஸ்டாஃப்ஸ் கம்மியாக தானே இருக்காங்க. அதில் புதுசாக நிறைய ஸ்டாஃப் எடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். அதான் சொன்னேன், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லி. எல்லா இடத்துலையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கடா. டே மச்சான், சூப்பர் ஐடியாடா. சே, இந்த நேரம்னு பார்த்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய், என்ன சொன்னப்ப? ஏன்டா மச்சான், சும்மா சொல்லுன்னு தோணுச்சு. நாளைக்கு இன்டர்வியூ எடுக்கணும், அதனால கொஞ்சம் எந்த மாதிரி எடுக்கலான்னு கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறீங்களா? எந்த மாதிரி ஆளுங்க சூஸ் பண்ணலான்னு. கவலை விடு, பார்த்துக்கலாம். டே மச்சான், மெயினாக இந்த வலிகிற பொண்ணுங்க, அந்த பிரீத்தி மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துறாத, கடுப்பாக வரும். ஆமாண்டா, நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான் அது. ஆமாம், அப்புறம் நம்ம மேலே தப்பு இல்லைனாலும் வந்த பொண்ணுங்க நம்ம மேலே ஏறிச்சிங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம ஆளுங்க நம்மள சும்மாவே விட மாட்டாளுங்க. டே, என்னாலாம் ஆற்றிட்டு திரும்ப திரும்ப அடி வாங்க முடியாது. நான் ஒரு பிளானை பண்ணி கடைசியில் சொதப்பிடுச்சு. இருந்தாலும் அப்போ ஆர்த்தி எப்படி அடித்தாலும் உங்களுக்கே தெரியும்ல. மறக்க முடியுமா அதெல்லாம்? நீ அடி வாங்கி பார்த்தா தெரியும்டி தங்கம். வெயிட் பண்ணு, நானே ஆள் செட் பண்ணி உன்னை நிக்கிட்டு அடி வாங்க வைக்கிறனா இல்லையான்னு. டே, நீ ஒரு அண்ணனா அவனை அடின்னு சொன்னாலே அவன் அடிப்பாடா. எதுக்குடா இந்த வேலைலாம்? வேணாம். அப்படி உனக்கு அவ கையால் நான் அடி வாங்கணும்னா சொல்லு, இப்போவே அவளை வர வச்சு அடிக்க சொல்கிறேன். டே, சும்மா சொன்ன மச்சான். அப்புறம் எனக்கு இன்னொரு ஐடியா. என்ன சொல்லுடா? நம்ம லவ் பண்ணுற விஷயம், கல்யாணம் பண்ண போகிற விஷயம் வர நியூ ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் எதுவும் தெரிய வேண்டாம். ஏன் மச்சான்? டே, அப்போ தாண்டா வர பொண்ணுங்களா இருக்கட்டும் இல்லை பசங்களாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற பொறுத்து நாம் அவங்கள வச்சு கண்டினியூ பண்ணலாமா இல்லை பாதியிலே அனுப்பிச்சிடலாமான்னு யோசிக்கலாம்ல. விக்கி, கரெக்டாக சொன்னேன். அதுவும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் தான். மோஸ்ட்லி நம்ம ஆளுங்களாம் யாருக்கும் தெரியாது, ஏன்னா மீடியாவுக்கு நம்ம ஃபேஸை மட்டும் தான் தெரியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம யார் யார் எப்படி நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நம்ம ஆளுங்களை சொல்றியா இல்லை புதுசாக வரப்போகிறவங்கள சொல்றியா? டே, புதுசாக வரப்போகிறவங்கள தான். இவங்களை நான் சொன்னால் என்ன ஆகும் தெரியும்ல? தெரியும், அதனால தானே திரும்ப கேட்டேன். மச்சான், நம்மளால சும்மா அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியல. பேசாம அந்த இடத்துக்கு ஒரு மேனேஜர் அரேஞ்ச் பண்ணி போட்டு விட்டுடலாமா? டே, நல்ல ஐடியா. ஆனால் யாரை போடுறது? அதான் இன்டர்வியூ வைக்கிறோம்ல, அதில் எடுக்க வேண்டியதான். மோஸ்ட்லி இதில் ஃப்ரெஷர்ஸ் தாண்டா வருவாங்க. நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான, ஒரு வயசு கொஞ்சம் அதிகமான ஆளாக வேணும்டா. அப்போ தான் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துப்பாங்க.
டே மச்சான், வயசு அதிகமாக இருந்தால் போதுமா? ஏன்டா? அதுக்கு இல்லை மச்சான், எங்கள் அம்மாவோட தம்பி ஒருத்தர் இருக்கார். அவர் நல்ல கொஞ்சம் பக்குவமான ஆள் தான், ஆனால் பெருசாக படிப்புலாம் எதுவும் இல்லை. அதான் வேணா நீ அவர்கிட்ட பேசி பார்க்குறியா? வர சொல்லட்டுமா? அதுக்கு என்னடா, தாராளமாக வர சொல்லு, பார்ப்போம். பிடிச்சிருந்தா நம்ம வேலையில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி ஊர் சுற்றி காமிச்சிட்டு அனுப்பிச்சு விட்ற வேண்டியதான். வருவாரா? அட நீ வேறடா, என்னை எப்போ கூப்பிட்டு போவேன் எப்போ கூப்பிட்டு போவேன்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருப்பாரு நான் எப்போ ஊருக்கு போனாலும். நம்ம லாஸ்ட் டைம் போனப்போ கூட அப்படி யாரையும் பார்க்கலையே. டே, எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் செட் ஆகாது, அதனால் அவர் வரமாட்டாருன்னு வச்சுக்கோயேன். ஆனால் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்போ சரி, ஃபோன் பண்ணி முதல்ல வர சொல்ல வர. டே மச்சான், சப்போஸ் அவரால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், நாம் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து உட்கார வச்சிடலாம்டா. எதுக்கு அங்கேருந்து வர வர அனுப்பணும்? சரிடா மச்சான், அப்படியே பண்ணிடலாம். சரி சரி, எல்லாம் முடிஞ்சுதா? எதுக்குடா? ரொம்ப நேரமாக இப்படியே ஆஃபீஸு மீட்டிங்னு இப்படியே போகுது. கொஞ்சம் யாழ் கூட போய் ரொமான்ஸ் பண்ணலாம் தான். ஆமாம் மச்சான், நானும் போய் துர்காவை பார்த்துட்டு வந்துட்டுமா? டே நானும் போகிறேன்டா. சரி சரி, போங்க போங்க. அப்புறம் எங்கள் ஆளுங்களையும் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. பாத்தியா, உனக்கும் அவளை பார்க்காம இருக்க முடியல தானே? சரிடா, போய் அவங்கள வர சொல்லு. யார்ப்பா அது நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது? ஆ, உன் புருஷன்டி. டி சக்தி, நீயா? நீ வெளில போயிருக்கன்னு சொன்னாங்க. ஒர்க் முடிஞ்சது, வந்துட்டோம். சரி, எதுக்கு விக்ரம் வந்திருக்கீங்க? ஏதாச்சும் வேலையாகணுமா என்ன? ஒரு நிமிஷம் இரு வருஷா. ஆர்த்தி, நிக்கி, அப்புறம் ஸ்ரீ. சொல்லு. ஏய், உங்கள் 3 பேரும் கேபினுக்கு வர சொன்னாங்க, போங்க. என்ன? எதுக்கு? அட நீங்களே போங்களாம், தெரியும். டேய், விளையாடுறீங்களா? எங்களுக்கு ஒர்க் இருக்கு. ஏய், ஓவரா பண்ணாதீங்கடி. ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வரதுல ஒன்றும் டைம்லாம் வேஸ்ட்டாக போகாது, சரியா? அப்போ நாங்கள்? உங்களுக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய், நீங்களே கிளம்பலையா? இல்லை அவங்களே வர சொல்லட்டுமா? இல்லை இல்லை, வேணாம், நாங்களே கிளம்பிடுறோம். அப்புறம் ரேஷ்மா, புரியுது சார், புரியுது. நான் கிளம்பிடுறேன். ஏ ரேஷ்மா, என்ன சாருன்னு பேசுகிற? ப்ரோன்னு சொல்லலைன்னா அண்ணான்னு கூப்பிடு. அப்படி கூட கூப்பிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆமாம் ரேஷ்மா, இவங்களே உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கும் போது எங்களுக்கு என்ன? எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சக்தி, உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும். என்ன, என்கிட்டயா? துர்கா, போயிட்டு வாடா. இங்கே தானே பேச போற, போ. இப்படி தலை நின்று பேசிட்டு வாங்க, போங்க. வாடா மச்சான். ஏய், என்ன எது கூப்பிடுற? அதெல்லாம் முடியாது, வா. டேய் ஆள்டா. அதெல்லாம் வந்து கொஞ்சிக்கலாம், வா. என்ன விஷயம் ரேஷ்மா, சொல்லு. அது நான் உங்ககிட்ட கொஞ்சம் திமிராவும் ஹாஷாவும் நடந்துக்கிட்டேன்ல, அதுக்கு சாரி சக்தி. ஹே, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, விடு. இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமாம், எப்படியா இருந்தாலும் இனிமேல் நான் உங்க கூட தான் இருக்க போகிறேன். அதுக்கு நீ நானும் சகஜமாக இருக்கணும்ல, அதுக்காக தான். இதை பாருங்க சிஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க ஆளு தவிர மற்றவங்க எல்லாருமே தங்கச்சிங்க தான். கூட பிறக்கலினாலும் தங்கச்சி தான், சரிங்களா? இன்னும் நீங்கள் எதுவும் பெருசாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதை பாரு ரேஷ்மா, இது வரைக்கும் உண்மையே சொல்லலாம், நான் உன்னை ஃப்ரெண்டாக கூட பார்த்ததில்ல. ஸோ அதனால் நீ எதுவும் தயக்கமாலாம் இருக்காத. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? தேங்க்ஸ் சக்தி. சரி சரி, அவ்வளோதானம்மா. அவ்வளோதான், நீங்கள் போய் பேசுங்க. ஏய் துர்கா, அவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுறானுங்க ரேஷ்மா கிட்ட? ரேஷ்மா ஏதாவது சக்திகிட்ட சொல்லணுமா? அதான் பேச போயிருக்காங்க. என்ன சொல்ல போறா? இதை என்னை பற்றி எதை விசாரிக்க போகிறாளா என்ன? ஏய் சிவா, அந்த அளவுக்குலாம் ஆசைப்படாத. என்னடி நீ ஒரு தங்கச்சியாக இருந்துக்கிட்டு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்? டேய் சிவா. சிவா, என்னால் இன்னும் நம்பவே முடியல நீங்களா அப்படி பேசுறது. ஏன் வர்ஷா, எனக்கு என்ன? நானும் லவ் பண்ணக்கூடாதா என்ன? இல்லை இல்லை, பண்ணலாமே. ஆனால் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி சரி, என் ஆள் போகிறா போல, நான் போகிறேன். ஆல் தி பெஸ்ட் ராணா. தேங்க்ஸ் டி. டேய் பார்த்து வர மாட்டியா? சாரிடா மச்சான். ரேஷ்மா எங்கே போகிறீங்க? நான் சும்மா அப்படியே. ஐயோ, இந்த முட்டைக்கண்ணை வச்சு கொல்றாளே. சார், உங்களை தான் சார். ஆ என்ன கேட்டுட்டு இருந்தேன்? எங்க போறேன்னு கேட்டீங்க. நான் சும்மா அப்படியே வெளில போலான்னு இருக்கேன். சரி, நானும் தனியாக தான் இருக்கேன், நீங்களும் தனியாக தான் இருக்கீங்க. 2 பேரும் காஃபி குடிக்க போகலாமா? என்ன? இல்லை ரேஷ்மா, இப்போ நீயும் தனியாக தானே போக போகிற, நானும் தனியாக தான் எங்கேயாச்சும் போக போகிறேன். 2 பேரும் சேர்ந்து கீழே கேண்டீனில் போய் டீ என்ன காஃபி குடிச்சிட்டு வரலாமா? போலாம் சார், வாங்க. அட சிவான்னு கூப்பிடுங்களேன். சரிங்க சிவா, வாங்க போலாம். என்னாச்சு ரேஷ்மா? அது நீங்க ஒன்றும் இல்லை சார்.
என்ன சாரா? சாரி சாரி சிவா, வாங்க போலாம். டேய் சக்தி, என்ன பண்ற? உன்னை கடத்திட்டு போக போகிறேன். டேய் விளையாடுறியா? விடு என்ன. ஆமாம், இப்போ நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க? ரேஷ்மா என்ன சொல்லட்டும்? காஃபி சொல்லட்டுமா இல்லை டீ சொல்லட்டுமா? எனக்கு காஃபியே போதும் சிவா. சரி. விஸ்வா, டே விஸ்வா. மச்சி இதோ வரேன். டே மச்சான் 2 காஃபிடா. சரி. ஆமாம், இந்த பொண்ணு யாரு? ஓ, லவ் பண்ணுறீங்களோ? ரேஷ்மா நீயா? ஹே விஸ்வா, அது அப்ப நீயும் சிவா?